நானே மறையிற அளவுக்கு ஒரு பெரிய பாத் டப்ப நண்பர் ஃப்ரீயா கொடுத்தாரு. இது இருந்தா மழையில வெள்ளம் வந்தா கூட துடுப்பு போட்டு தப்பிச்சிடலாம் போல. இத ஒரு ஃபிஷ் டேங்கா மாத்தினா எப்படி இருக்கும்? கையோட தடபுடலா வேலைய ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வெல்டிங்னாலே கொஞ்சம் அலர்ஜி தான். ஏன்னா ஒரு தடவை ஷாக்கும் அடிச்சிருக்கு. கண்ணாடி போடாம கண்ணு வலியில 2 நாள் அவஸ்தைப்பட்டிருக்கேன். தீப்பொறி பறக்க ஒரு வழியா ஸ்டாண்ட செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதுல இருக்கிற இந்த 2 ஓட்டையை அடைக்கணும். பாட்டம் தண்ணி ட்ரெயின்காக ஒரு பால் வால்வை டெஃப்லான் டேப் போட்டு டைட்டா ஏத்தியாச்சு. ஓவர் ஃப்ளோல எல்போ வச்சா உள்ள போகல பாருங்களேன். விடுவோமா நம்ம? ஒரு பைப்பை கட் பண்ணி வச்சு மாட்டினா இங்க பாருங்களேன், சத்திய சோதனை ஆங்கிள் இடிக்குது. திரும்ப கொஞ்சம் பைப்பை கட் பண்ணி உள்பக்கமா வச்சு எம்சில் போட்டாச்சு. இவ்வளவும் செஞ்ச அப்புறம் கூட எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அப்புறம் நார்மலா இருக்கிற நம்ம ஸ்டாண்டையும் டப்பையும் பெயிண்ட் அடிச்சு சூப்பர் ஸ்டாரா மாத்தியாச்சு. அடுத்த நாள் அண்ணன் ஒரு கை பிடிக்க டப்பை செட் பண்ணிட்டு கையோட ஒரு 80 kg டெஸ்டிங்கும் முடிச்சாச்சு. டப்ல தண்ணியை ஊற்றி ட்ரெயின் வால்வையும் ஓவர்ஃப்ளோ பைப்பையும் செக் பண்ணியாச்சு. நல்ல வேலைங்க, எங்கேயும் லீக் ஆகலை. அப்புறம் நம்ம கப்பி ப்ரீடிங் டேங்க்ல இருந்து ஒரு 5 பேர் கப்பியை எடுத்து விட்டா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இப்போ இதை கண்டிப்பா மூடி வைக்கணும், இல்லைன்னா ஒரு மீனும் தப்பிக்காது. அதுக்கு நம்மளே மெஷ்ல மூடிய செஞ்சு சேஃபா வச்சாச்சு. ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தட்ல ரம்பை செடியில இருந்து 2 கிளைய வச்ச அப்புறம் பாருங்களேன், குளிக்கிற பாத் டப் ஒரு சூப்பர் டேங்கா மாறிடுச்சு. இந்த டேங்க் எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.